தாய் நம்பர்களே, நீங்கள் சோமா இருந்தால் நாங்கள் சோமா இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கோம்னா கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். புது வருடம் வாழ்த்துக்கு அதுக்காண்டி தான் நாங்கள் வருஷத்துக்காண்டி சாமி அவளிக்கிட்டு வந்திருக்கோம். ஓ நன்றி நன்றி. தம்பி எப்போ இவங்களை போந்து கொண்டிருவீங்க? சந்தோஷம். ஆமாம் ஆமா இதுக்கு என்னண்டு இந்த சண்டை தான் பிறந்திருக்கு. நம்ம என்ன தெரியல. சூப்பரா போவோம். எங்கடா அப்பா அந்த மனசு படிப்போம். நல்ல போகணும், கண்டிப்பா போகணும். என்ற முயற்சி செய்யணும். எங்கெல்லாம் இருக்கு எல்லாம் எங்கெல்லாம் இருக்கு எல்லாம். இந்த வருஷம் எல்லாரும் வச்சுக்கோமா இருந்து கொஞ்சம் எங்கட அப்பாவை கொஞ்சம் அப்பா கொஞ்சம் உயர்த்தி கோபுரத்துல இருக்கிற மாதிரி பண்ணோம். வீடு வாங்கணும். முதல் நான் வீட்டுல அதான் கோபுரத்துல இருக்கிறதே வீடு தான். எங்கட அப்பா முயற்சி செய்து அந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை. நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன். நன்றி கதைங்க. நீங்க சொல்லுங்க. படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல மை வரணும். ஏன் குட்டி சேஃப் ஆகணும். குட்டி சேஃப் ஆகணும் ஆசை. வந்திருக்கீங்க அந்த கோயிலுக்கு. ஐயோ அப்படி கோயில் அதுதான் ஆக்கள் என்ன பண்ணாலே போயிருவான். நல்லா இருக்கு. அம்மா அப்படியா எப்படி கோயிலாம்மா வாங்க கொஞ்சம். எங்கட அப்பதான் இதை எடுத்தவன். எங்கட அப்பா எடுத்தவன் நான் ஒன்று எடுத்தேன். எனக்கு அதை நான் வச்சுட்டேன். இது அது நான் பொங்கலுக்கு போடுவோம் மட்டும் வச்சேன். நான் பார்க்கணும் பார்த்துட்டேனே. அதான் மெரிசம் பண்ணி பார்த்ததானே. நாங்களே பயந்துடுவோம். முதல்ல வர நான் சண்டை பிடிச்சி தான் வந்தேன். நாங்கள் என்ன செய்யறாரு? நாங்க ஜாக்கெட் போட்டுட்டு வந்துட்டோம். உங்களுடைய எல்லாம் இருக்கு இல்லையா? ஹாய் சரியான சார் வேணும். ஹாய் தம்பி நீ கேட்குற ஒரு காலம் காட்டு உடத்தை வைப்போம். தான் நான் உடத்தை வச்சுதான் தான் உடத்தை வைப்போம். அது ஓகே. எனக்கு பிள்ளையாரன்னா சரியான விருப்பம். இப்போ நான் பிள்ளையார கும்பிட தான் வந்தேன்னா. இப்போ வாங்க போகலாம் எல்லாரும் பார்க்க. கோயில் சாமியின் வாசலில் நாங்கள் இப்போ பொட்டு வச்சுட்டு என்டர் ஆக போகிறோம். சாமியான இன்றைக்கு நியூ இயர் தானே, அதால் எல்லாரும் வந்திருக்கு கோயிலுக்கு. மோஸ்ட்லி இந்த உள்ளுக்குள்ளே எடுக்கல. சம்டைம் அந்த பாப்பம் எடுக்கலுமெண்டா நான் போடுறேன். இப்போ எல்லாருக்கும் நான் பொட்டு போட போகிறேன். வாங்க பாருங்க. அப்பாவுக்கு நான் போடுறேன். இப்போ மூத்த கொஞ்சுக்கு போடுறேன். தண்ணி சுமச்சா குட்டிமாக்கு எடுங்க. குட்டிமாக்கு போட்டு போடுறேன். குட்டிமாக்கு கண்ணுக்கு போயிடும். கவனம். இனி என் மகன் வாங்க. இப்போ நான் சாலமாக்கு போடுறேன். சாலமாக்கு
திருநூறு சந்திரம் அழிஞ்சிட்டோம். பாருங்க குங்குமம் முடிய போய் போட்டுட்டு தொடங்க நீ. இப்ப இந்த மகளுக்கு போடுறேன். கோயிலுக்குள்ள போறோம், வலிக்கிட போறோம். வாங்க போலாம். இப்ப இந்த குட்டி மாவு கடிங்க. இந்த குட்டி மாடுங்க. ஓகே சரி சாலுமா தேங்க்யூ அம்மா. ஓகே இப்போ நான் எடுக்கிறேன். ஓகே வாங்க. இப்போ இந்த மகளாக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஹாய் சரண்யா. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஹாய் ஜாலு. ஹாய் ஜாலி. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பிள்ளைகள் சாமி கும்பிடினோம். அவ்வளோ சரியான இன்றைக்கு நீ இரண்டாவடியாக நல்ல சாமியான பீப்புள் வந்திருக்கீங்கன்னா ஆசையாக இருக்குது. எனக்கு கோயிலுன்னா மோஸ்ட்லி பிடிக்கும். இப்போ எங்கட அப்பா முருகன் கும்பிட்றேன். முருகன் கும்பிட்ட மகளும் நானும் எப்படி இருக்கிறோம் ஒரே மய உட்படுத்தினாங்க. ட்வின்ஸ் யா எப்படி இருக்கு? பாருங்க எங்கட அப்பா பெருமாள் கும்பிட நிற்கிறார் லைனப்பில். இப்போ எங்கட அப்பா பெருமாள் கும்பிட போகிற பெருமாளோட தீர்த்தம் வாங்கி பிடிக்க போகிற பிள்ளையார பண்ண மாமா பெருமாள் அது எனக்கு பிள்ளையார பண்ண சரியான விருப்பம். சரி பாருங்கோ மாமாண்டாலே ஒரு பேசல் தான் தாய் மாமா. பெருமாளின் முடி நாங்கள் இப்படி வைக்க போகிறோம். அப்பைய முடி அப்படி ஆசீர்வாதம் பண்ண போகிறார். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கட அப்பா தான் ஆசீர்வாதம் பண்ண போகிறார். இப்போ பாருங்க எங்கட அப்பா செய்ய போகிறார். பாருங்க வெரி க்ளோஸ். இப்போ முன்னுக்கு போங்க. முன்னுக்கு பார்க்கணும். இப்போ வந்துட்டு எங்கட அப்பா சாமியை விழுந்து கும்பிட போகிறார். வாங்கப்பா. இப்போ எங்கட அப்பா விழுந்து கும்பிட்றார். சாமியை கும்பிட்றார். எங்கேயும் நெடுகளும் எந்த கோயில் என்றாலும் எங்கட அப்பா சாமியை கும்பிட்டு தான் மற்ற வேலை. பிஃபோர் பிள்ளையாட்ட வாசல் அடிச்சுனாங்களே. இப்போ எங்கட அப்பா பாருங்க. இப்போ பாருங்க நான் கோயிலில் வாசலுக்கு பக்கத்தில் சுற்றி கொண்டு வரேன் பெருமாளை. வீடியோ எடுக்க இல்லாதவங்க உள்ளுக்குள்ள வடிவ காட்ட இல்லாது கொஞ்சம் உங்களுக்கு எங்களோட ஹாப்பிக்கு ஆண்டி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறாங்க. லட்சுமிக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நாங்கள் ரிச்மெண்ட் டெம்பிள் பிள்ளையா கோயிலுக்கு வந்து நாங்கள் சரியான சொன்னோம் எல்லாரும் மூளை சத்தத்தால் கோயிலை கும்பிடவே இல்லை. லைனப்பில் தான் கும்பிடுறோம். ஒரு மாதிரி உள்ளுக்கு வந்து கும்பிட்டோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எதுலேயும் மினக்கடவுன்னு மட்டும் தான் கடவுள் சொல்கிறார். எதுலேயும் முயற்சியிலையும் கஷ்டப்பட்டு தான் பெறணும் மட்டும் இது ஒரு உதாரணம். சோமாக இருக்கிறோம். பிள்ளைகள தான்
பெரிய குட்டிமா அம்மா கிட்ட சேர்ந்து ஆமாம் நீங்கள் வாங்க என்னது கொண்டு ஆ அம்மன் போய் அம்மனே இப்போ எல்லாரையும் கும்பிட்டாச்சு பிள்ளையார் எல்லாரையும் கும்பிட்டோம் இப்போ அம்மாவை கும்பிடாம போயிடாது பிள்ளையார் அம்மாவை கும்பிட்டுட்டு போக போகிறோம் அமராட்சியில் கும்பிட்டுட்டு இனி பிள்ளையாருக்கு பிரசாதம் வாங்கி கொடுக்க போகிறோம் லைனப்போ பிரசாதம் வாங்கணும் ஸோ லைனப்போ முடித்து பிரசாதம் வாங்குறதாலே தெரிந்தானே உங்களுக்கு அப்படின்னா ஆனால் எந்த சாப்பாடு நாங்கள் லேட் பண்ணாலும் கோயில் சோற ஒரு அருமை அதை நாங்கள் எடுத்து கொண்டே போகணுமென்று நாங்கள் முயற்சி நாங்கள் முருகனை எடுக்காமல் போகலாமா பிள்ளையார் எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் முருகனை எடுக்க போகிறோம் இது எங்களோட அப்பாண்ட பேர் தான் முருகனுக்கு செல்வச்சந்திரன் எங்களோட மாமி ஆசையாக வச்சவா முருகன் பேர் தான் அப்போ சமையாக எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க எங்களோட அப்பா கும்பிட்ற முருகனை இப்போ எங்களோட அப்பா மணி அடிக்கிறார் சாலு மணி அடிச்சே தீரணும்னு நிற்கிறா வெட்டாது குட்டி மாவட்டு அடிச்சுட்டு தான் போகிறோம் ஓகே வாங்க இப்போ அம்மாவை அம்மலாச்சியை அப்பா விழுந்து கும்பிட்றார் இப்போ அப்பா கும்பிட்டுட்டு இப்போ அம்மலாச்சியை நாங்கள் எடுக்கக்கூடாது சீக்கிரட்டாக எடுக்க போகிறோம் அம்மாவை அப்பா போட்டு வைக்கிறேன் போடுவோம் ஓகே இப்போ அப்பா அங்கே சனீஸ்வரனை கும்பிட்றார் இப்போ கும்பிட்டு கொண்டு வர்றார் ஆனால் இப்போ இல்லை கூட பீப்புளுங்க எடுக்கல அது சரியான கஷ்டம் நோமலாக எடுத்து நோமலாக போகிறேன் விருப்பம் அதுவும் சாமி போட்டோன்னா விருப்பம் அவள் முதல்ல அழிஞ்சிட்டு காவல் அவாக்கு லட்ச பீப்புளுக்குள்ளே போனாங்க எல்லோரும் முடிச்சு போவீங்க அவள் அழிஞ்சிட்டு ஒரு வெரி சேட் அதனால் நாங்கள் திருப்பி வச்சிருக்கிறோம் சாமி ஓகே நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம் எங்களோட அப்பா ஜாக்கெட் எடுக்க போட்டார் இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட இருக்கிறோம் பாருங்க காய் சொல்லுங்க அது போ வைக்க சாப்பாடு வாங்கலை என்ன வாங்கலை சாப்பாடு பிரசாதம் வாங்கலை ஒரு இடத்துல இருக்கிறோம் போய் சாப்பாடு இனித்தான் வாங்க போகிறோம் கண்டிப்பாக சரி ஹாய் ஷாலிகா ஹாய் ஷாலி ஹாய் சொல்லுங்க எந்த மகளுக்கு குளிருது அதனால் ஸ்வெட்டர் போட்டுட்டா சரி ஹாய் ஹாய் Kutima. Today, very happy today? Yeah. Happy New Year, guys. Yeah, everybody happy New Year. Happy New Year. God bless you. Yeah, இப்போ நீங்கள் சந்தோஷமா வர வேணும். God bless you. பார்த்தீங்களா செம்பருத்தி மரம் இது கோயிலில் இருக்குது கோயிலுக்குள்ளே இருக்குது நாங்களும் எங்களோட வீட்டை வச்சுருந்தாங்களே எனக்கு மரங்கள் வைக்கிறேன்னா சரியான விருப்பம் அதால் இன்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களோ இன்னும் சாமியாக இருக்குது எனக்கு விருப்பம் எனக்கு சும்மாவே எனக்கு மரங்கள் விருப்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போப்ப மரம் இது அமலாட்சியின் அம்சம் அமலாட்சின்னு தான் சொல்லுவோம் அது நாங்கள் ஊரில் இருக்குது இங்கே வளர்க்குற சரியான கஷ்டம் கவனமாக வச்சுருக்க போனால் பாருங்க அப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது மரத்துக்கிட்ட நின்ற சாமியாக இருக்குது இப்போ சாப்பாடு வாங்கிட்டோம் ஒரு மாதிரி கோயில் பிரசாதம் வாங்குறேன்னா ஒரு அருமை என்ன கோயிலுக்கு வந்து சாப்பிடாம போனால் அது நல்ல இன்றைக்கு அந்த மாதிரி சாம்பார் வேலை இருக்கும் எங்களுக்கு ரைஸை காணையில் ஜஸ்ட் சில நேரம் நாங்கள் மரக்கறின்னு சொல்லுவோம் மரக்கறி இல்லை சாம்பார் இல்லையாண்டுவோம் இப்போ சாம்பார் மட்டுமே இருக்குது அமுதம் கோயில் சாப்பாடு சாப்பிட வாங்கோ நீங்களும் வாங்கோ கண்டிப்பாக கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க இந்த வருஷம் என்ன ஓகே எல்லாருக்கும் ஓகே இப்போ என்ன பாய் இப்போ குட்டிமா 1 பாய் சாப்பிட்டு காட்டுங்க கோயில் சாப்பாடு
ஓகே அம்மா வச்சுட்டுக்கோ குட்டிமா அம்மாவுக்கு குட்டிமாண்டியை பறித்து அம்மா சாப்பிட போகிறேன் டக்கண்டு அப்பாவுக்கு என்ன குட்டிமா அந்த கையால் சித்துறது எங்களுக்கு கொடுத்து வைக்கணும் செம்மையாக இருக்கும் ஓகே கோயிலுக்கு வந்து சூப்பராக முடிச்சிட்டோம் டேயை இன்றைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி சரியான நீங்களும் இந்த வருஷத்துல இருந்து இல்லை நல்ல பிள்ளையாக இருந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவழி கேட்டு நல்லா படித்து நல்ல மாதிரி வேற வேணும் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்பா சொல்லுங்க அப்பா என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்த நாள் கோயில் பரவாயில்ல ஆனால் சனம் தான் சின்ன பிள்ளைகள் வர்றது கொஞ்சம் கஷ்டம் படியா ரெண்டாலும் கோயிலுக்கு கண்டிப்பாக வேற வேணும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது வாங்கோ எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பாய் இப்போ நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் கோயில் முடிக்க சரணியா ice cream store. இங்கே லிங்கம்பா மாக்கம் யா காய் சொல்லுங்க Hi. Hello guys. செம்மையான குளிருங்கோ கோயிலில் வழியால் போனது சரியான கஷ்டம் அது சரியான குளிர் தெரிந்தானே நீ இந்த நாட்டில் நீ அடுத்த நியூ இயர் முடிஞ்ச உடனே வேலை நீ ஓட்டம் தான் ஓடிக்கொண்டே இருக்க போகிறோம் நீ பாட்டுகளா அது தெரிந்தானே உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்க போகிறோம் இப்போ நாங்கள் லிங்கம்பாருக்கு வந்திருக்கிறோம் ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் குடிக்க மாட்டேன் ஒத்துக்கொள்ளாது குளிருக்கு இப்போ எங்களோட அப்பா வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க அவே எங்களோட அப்பா அந்த அம்மாய் கழிப்பார் இப்போ வெளியால் போயிட்டு வந்தவர் அப்பா அம்மாங்கிட்டு வந்தவர் லிங்கம்பாருக்கு நாங்கள் லிங்கம்பாரில் நிற்கிறோம் இங்கே பாருங்க சுட அப்போ சாப்பிட்டா அப்படி இருக்கும் சாம்பார் இல்லைங்க வழியால் வச்சு சாப்பிட ஒரு நாளைக்கு சாம்பாருக்கு வச்சு காட்டுறோம் இங்கே பாருங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட அப்பா வாங்கி தர்றதே ஒரு கொடுத்து வைக்கணும் அதுக்குள்ளே ஏலம் கூடுற மாதிரி யாருக்கு அப்பம் பண்ணும் யாருக்கு அப்பம் பண்ணு சொல்கிறது அதை விட ஒரு சரியான கஷ்டம் எங்களோட அப்பா தெரிந்தானே சின்ன ஆக்கள் இல்லைன்றபடியா எல்லாருக்கும் விருப்பமாக்களுக்கு அப்பம் எடுக்க சொல்லி சொல்கிறார் காட்டுங்க அப்போ சூப்பராக இருக்கு அப்பம் எடுத்துட்டோம் அப்பா எனக்கு தர போகிறார் பார்க்க ஆசையாக இருக்கு அப்பம் சாப்பிட்டு கவர் பண்ணாங்க கவர் பண்ணிங்கன்னா அப்புறம் அது சுருங்கிடும் எங்கட அப்பா என்ன தெரியுமோ வெளியால குழி ரெண்டாலும் ஆர்டர் பண்ணிக்கு இப்படி தூக்கி கொண்டு கவர் இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் அப்படியே தூக்கி கொண்டு வேத்து இதா போயிடும் பாருங்க இங்க வந்து திறந்துட்டு பாருங்க அப்படி இருக்கு சுட்ட மாதிரி கிடக்கு எங்கட அப்பா இல்லாம ஒரு வித்தியாசமா செய்வேன் இல்லை நான் கூட இப்படி கொண்டு வர மாட்டேன் மூடி கொண்டு தான் வருவேன் எங்கட அப்பா நல்லா வெரி ஸ்மார்ட் அப்படியே திறந்தபடி அப்படியே சுட ஓ தம்பிக்கு ஓகே அப்படியே தந்துட்டார் இப்போ நாங்கள் அப்பா சாப்பிட்றாரு அப்பா அப்படி இருக்கு அப்பா சூப்பராக இருக்கு இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் ஓகே காய் சொல்லுங்க காய் இப்போ அப்பன் சாப்பிட்டோம் நான் சாப்பிடுவேன் ஒன்றும் செய்யலாது கேமரா ஆட்கள் அப்படித்தான் ஒரு ஆள் கையில் பிடிச்சு கொண்டு கதைச்சு சாப்பிட்றதுண்டா ஒரு அருமை அப்படியும் ஒரு ஜெயிக்கணும் இங்கே பதிலுங்க என்ன பாருங்க என்ன செய்கிறது ஒரு கையில் கேமரா ஒரு கையில் அப்பம் அந்த மாதிரி இருக்கு ஏன் ஓகே சூப்பராக இருக்கு சந்தோஷம் அப்பா வாங்கிட்டோம் கோயில் முடிச்சு சந்தோஷமாக முடிச்சுட்டு இப்போ அப்பன் சாப்பிட்டோம் இனி நாங்கள் வீட்டை வலிக்கிற போகிறோம் ஏன் பிள்ளைகளுக்கு மகளுக்கு ஒரு ஆளுக்கு அவாவுக்கு இன்னொரு சாப்பாடு வாங்க விருப்பம் என்ன பத்தி வாங்க என்ன கடை சமோசா அந்த காட்டுறோம் என்ன அந்த கடையும் உங்களுக்கு சோ பண்ண போகிறோம் வாங்க போகலாம் நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பிள்ளையா கோயில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் பாபாவை பார்க்க இப்போ இங்கே வந்துருக்கோம்ப்பா திருப்பி பிள்ளையா கோயில் முடிச்சுட்டு அங்கே வந்திருக்கோம் பாபா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பாபாவை பார்க்க வந்திருக்கோம் இப்போ என்ன நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாபாண்ட தினம்
பாவாட தினம் அங்கால ஃப்ரைடே சாமி டே எங்களுக்கு இனி சாமி டே டேல இருந்து வருஷத்துல இருந்து இப்போ நாங்கள் சாமியாக பாபாவை தரிசனம் செய்து போட்டு சாமியாக போகிறோம் வெளிக்கிட போகிறோமையா எங்கடாப்பா கோயில் பார்த்தேன் எல்லா கோயிலுக்கும் இந்த வருஷம் எல்லா இடமும் புரியுது போகிறேன் பிள்ளைகள் சேகாய் சாலு சாலு சாலிக்கா சரணியா அவள் பாபாவை கும்பிட்றான் மொட்டாக்கெல்லாம் போட்டு அப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிட்ற எங்கட குட்டிமா என்ன செய்யறோம் எங்கட குட்டிமா அப்படி கும்பிடுறோம் பாபா அப்படி கும்பிடுறோம் கண்ணை முடி ஒன்று கொஞ்சம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு சந்தோஷமா வந்துட்டோம் நியருக்கு. இப்போ நாங்கள் பிஃபோர் செய்துட்டு போயிடலாம். அது தெரிந்தாலும் உங்களுக்கு சின்ன ஆக்களோட கண்டிப்பாக கோயிலுக்கு ஸ்வீட் செய்துட்டு போயிடலாம். நேரம் இல்லை, டைம் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ நான் ஸ்வீட் செய்ய போகிறேன். ரசவள்ளி கிழங்கு தான் செய்து காட்ட போகிறேன். பாருங்க வடியாக இருக்குது பாருங்க. இப்போ எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக காய்ச்சறதுக்கு நான் இப்படி 3 வாங்கினான். இப்போ நான் அதை வட்டி காட்ட போகிறேன். அப்படி என்று காட்டுங்க. இங்கே பாருங்க இப்படி இருக்கண்டு செமையான கிழங்கு. இப்படி நான் இந்த இடத்துல சீவி விட போகிறேன். மண் இருக்கும் கண்டிப்பாக மோஸ்ட்லி. நாங்கள் இந்த பேக்கில் வடிவாக சீவி எடுக்க போகிறோம். இந்த நாட்டில் தெரிந்தானே முறையும் படி ஸ்வீட் செய்துட்டு தான் கோயிலுக்கு போகணும். இப்போ இந்த முறை நாங்கள் கோயிலுக்கு போட்டு வந்து ஸ்வீட் செய்கிறோம். இட்ஸ் ஓகே. என்ன நியர் முடியலை, எங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ நான் ஊரில் ஃபேமிலிகள் இருப்பினேன், அம்மம்மா இருப்பினேன், எல்லாருமா சேர்ந்து பக்கன்னு செய்து முடிச்சிடலாம் ஸ்வீட்டு. எனக்கு விருப்பம் சமையல் எப்படி விருப்பம் பண்ணாலும் கோயில் லேட்டாக, எனக்கு கோயில் ஏர்லியாக போகணுமெண்டு நாங்கள் ஏர்லி போட்டு வந்துட்டோம். இட்ஸ் ஓகே. மார்னிங் செய்தானே ஈவினிங் செய்தானே ஸ்வீட் தான். மனசு இருந்தால் இப்போயும் ஸ்வீட்டு சாப்பிடலாம். எங்களோட மனசுக்காண்டி எங்களோட சந்தோஷத்துக்காண்டி இப்போ நான் ஸ்வீட் செய்கிறேன். இப்போ பாருங்க இப்படி இருக்க நெஞ்சு பாருங்க நல்ல கிழங்கு. இப்போ எல்லாம் வட்டிட்டு இப்படி வட்டி இருக்கிறேன். அப்புறம் வாஷ் பண்ணி போட்டு சின்ன சின்ன துண்டாக நான் வட்டப்போம். இப்படி எல்லா கிழங்கும் நான் வட்டிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். வட்டைக்க பார்த்தேன் நீங்கள் இங்கே பாருங்க. இப்போ இப்பெல்லாம் வட்டியாச்சு. வட்டி வடிவாக கழுவி எடுத்துட்டோம். சூப்பராக எடுத்தாச்சு வட்டி. என்னம்மா இருக்குது பாருங்க, சூப்பராக வருது. இது நான் சின்ன சின்ன துண்டாக வட்டி எடுக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் 3-4 தண்ணியில் கழுவ போகணும். மண் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கடிக்கும். என்ன வடிவாக கழுவி வட்டி இப்படி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வட்டினீங்கன்னா டக்குன்னு மசி பட்டுரும். எங்கட அப்பாவுக்கு ஸ்வீட் பெருசாக பிடிக்காது. ஆனால் அப்பாவுக்கு இது ரசவள்ளி கிழங்கு விருப்பம் நல்லா. எங்கட அப்பா சொல்லுவோம் வாங்கி காய்ச்சுவோம்னு சொன்னவர். நாங்கள் வருஷத்துக்கு காய்ச்சுவோம் என்று சொல்லி விட்டுட்டோம். இப்போ செய்கிறோம். சின்ன சின்னனா வட்டினா இன்னும் நல்லா வந்து டக்குன்னு அவிஞ்சிரும், டக்குன்னு மசிப்பாடும். அதால் நான் வளர்க்குற தன்மை கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பறக்கு பாருங்க. இப்போ எல்லாம் வட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக வட்டி போட்டு வட்டின பிறகு என்ன மாதிரி வந்தேன்னு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். எடுத்துட்டேன், சின்னனா வட்டியாச்சு. இப்போ நான் அவிக்க போட போகிறேன். வாங்க போகலாம். இப்போ எல்லாம் வட்டிட்டோம். இப்போ நாங்கள் அவிய போட போகிறோம். இப்போ அவிய கொஞ்சம் அடுப்பு கையில் விட போகிறோம். அவிய விட்டுட்டு நாங்கள் இனி தேங்காய் பால் தேங்காய் திருவ போகிறோம். இப்போ நான் திருவுறதை காட்டணும் உங்களுக்கு. பாருங்கோ, செம்மையான தேங்காய் வந்துட்டு
சம்டைம் தேங்காய் அமையாது உடைக்க சில நேரம் அழுகி இருக்கும், சில நேரம் நல்ல தேங்காயாக இருக்கும், அதாவது சில வந்து எண்ணெய் வாசமாக இருக்குது. இப்போ நல்ல தேங்காயாக எங்களுக்கு அமைஞ்சிட்டு அதுலேயே தெரியுது நாங்கள் எப்படி இருக்க போகிறோம். சூப்பர் தேங்காயாக வந்துட்டுது, அமைஞ்சபடியாக சூப்பர் தேங்காயாக வந்தபடியாக எங்களுக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் திருவுறோம். குட்டிமா வாங்க குட்டிமா இப்பையும் கொஞ்சம் தேங்காய் திருவியக்க எடுத்து சாப்பிட்றவா. அதெல்லாம் அவள் கூப்பிட்டு சித்திரேன் எல்லாம் திருவின பிறகு நான் உங்களுக்கு எப்படின்னு சோப்பாங்க. ரசவளிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் பெருசாக இல்லை. ரசவளிக்கிழங்கு அவிய போட்டுட்டேன், நீங்கள் பார்த்துரு நீங்கள். இப்போ பாருங்க, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சுகர். ஆனால் சுகர் எல்லாம் போட மாட்டேன் நான், என் டேஸ்ட்டுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நாங்கள் கொஞ்சம் குறைவாக தான் சுகர் எடுக்கிறோம். நாங்கள் இதை கொஞ்சமாக தான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் இது பார்த்து போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவை அவ்வளோ போடலாம். சமாக்கள் மோர் ஸ்வீட் சாப்பிடணும், சமாக்கள் கம்மியாக குறைவாக சாப்பிடணும். மோஸ்ட்லி கோகோனட் மில்க் கூட உடஞ்சி பாருங்க. கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் நான் இப்போ மசிச்சு போட்டு புட்டு காட்ட போகிறேன். அப்படி என்ன வாங்க போகலாம். வெஞ்சிட்டு சூப்பராக வெஞ்சிட்டு பார்த்து நிற்பீங்க. சுட்டுறோம், சுட்டா சரி, ஆட்டம் சரி. வேலைக்கு போகிறது பார்க்க அந்த க்ளோஸ் போட்டுச்சு இந்த வேலையிலோ, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூட இது ஆவியை ஓடிக்கணும். இங்கே பாருங்க சூப்பராக அவிஞ்சிட்டு இங்கே பாருங்க கட்டுங்க சோ பண்ணுங்க. சூப்பராக அவிஞ்சு வந்துட்டுது. எங்களுக்கு இது பிடிச்ச ஸ்வீட் என்ன சரணியா? உங்களுக்கு பிடிக்கும் இது? யா, இப்படி நாங்கள் மசிச்சு விட போகிறோம். ரெடி ஆகிட்டுது. இது கொஞ்சம் அவிகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பக்கத்து செய்திடலாம். ஈஸி ஸ்வீட். இப்படிலாம் சூப்பராக வந்துட்டு இப்போ மசிச்ச பிறகு என்ன மாதிரின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டுது. மசிச்சு எடுத்தாச்சு, சூப்பராக வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை இன்றைக்கு நாங்கள் நியூ இயருக்கு லொஸ் ஃபுட் அப்போ லொஸ் ஃபுட் வாங்கி தந்தவர். ஏற்கனவே சும்மாவே வாங்கி தருவார், சாப்பிடுவோம். நாங்களும் எங்களோட வீட்டை ஸ்வீட்ஸ் இதை நாங்கள் செய்கிறோம். கோயிலுக்கு போட்டு வந்து கோயிலுக்கு போகும் முதல்ல எங்களோட அப்பா கோயிலுக்கு போட்டு வரைக்கே மாக்கத்தில் அப்பா அப்பம் வாங்கி தந்தவர், எல்லாம் ரோல் வாங்கினவர், எல்லாம் வாங்கினவர். இப்போ வேணுங்க சூப்பராக சேர்த்துட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் சுகர் போடுறேன். இது பெருசாக வித்தியாசமான இருக்கும் வேணுப்பா. இப்போ நாங்கள் இப்படி நான் அளந்து போடையில், இப்போ நாங்கள் எங்களோட தமிழ் ஸ்வீட்டுக்கு நாங்கள் அளந்து போடையில், அது மோஸ்ட்லி நாங்கள் எவ்வளோ வேணுமென்று நாங்கள் டேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சம்மாக்களுக்கு கூட ஸ்வீட் விருப்பமாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். சில பேர் கூட விருப்பம், சில பேர் குறைவாக இருக்கும், சில பேர் ஸ்வீட்டே பாவிக்க மாட்டினோம். சரி, நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன், எனக்கு காணாட்டி நான் போடுவேன். உங்களுக்கும் அப்படி நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் இப்படி ஸ்வீட்டை முதல்ல போட்டுட்டு பிறகு தான் கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக செய்து நாங்கள் என்னென்னா சிலாக்கள் எங்களோட செல்லக்குட்டிகள் சாப்பிட மாட்டேன்னா மோஸ்ட்லி எங்களோட அப்பா இது விருப்பம். இந்த ரசவள்ளிக்கிழங்கு எங்களோட அப்பாக்காண்டி தான் நாங்கள் இதுக்கு செய்கிறோம். ஓகே, அப்பா கொஞ்சம் பாருங்க ஸ்வீட் காணுமோன்னு. பாருங்க சுட்டுரும், அப்பாவுக்கு பயம் சுட்டுருமாண்டு பயந்து தான் நான் கொஞ்சமாக கையில் போட்டு. ஸ்வீட் வேணுமா என்னம்மா? கொஞ்சம் போடுவோம். மில்க்லையும் ஸ்வீட் வரும் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் மில்க் கொஞ்சம் போட்டுறேன். மோஸ்ட்லி வயசு போனாக்களே அம்மாக்கள் இருந்தால் எனக்கு ஒரு அம்மா இருந்தா இங்கே
என்ன ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாம் ஸ்வீட்டுகள் எல்லாம் மேக் பண்ணி வருஷத்துக்கு ஏழியாளும்பி எல்லாம் செய்வா. இப்போ இந்த கையால் எல்லாம் செய்கிறபடியாக கொஞ்சம் தெரிந்தான உங்களுக்கு சில குட்டிகளை வடிவாக வளர்க்குறது தான் முக்கியம். ஸ்வீட்டெல்லாம் முக்கியம் இல்லை. ஸ்வீட் எப்பயும் செய்யலாம். சில குட்டிகள் வளர்ந்த பிறகு சில குட்டின்ற கையாலையும் செய்யலாம். இப்போ ஓகே எங்களோட நியருக்கு நாங்கள் ஸ்வீட் செய்யணுமென்ற ஒரு சந்தோஷம் செய்தாச்சு. அந்த ஒரு மனம்தான் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஸ்வீட் செய்யலையே இன்றைக்கு நியர் ரெண்டு முதல் நாங்கள் ஸ்வீட் செய்யலையேன்ற ஒரு எங்களுக்கு எங்களோட மனசில் தான் எல்லாம் மனசு தானுங்க. ஸ்வீட்டும் செய்து ஆரம்பிக்கலாம், ஸ்வீட்டு செய்யாமையும் விடலாம், எல்லாம் மனசு தான். வாங்கியும் சாப்பிடலாம். எங்களோட மனசுக்கு இப்படி என்ன தோணுதோண்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது கவலையாக இருக்கக்கூடாது, இந்த வருஷம் நல்ல மாயும் போகணுமென்று சொல்லி நியர் ரெண்டு ஸ்வீட்டு நாங்கள் செய்வோமென்று முடிவெடுத்து நாங்கள் செய்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்தனீங்களோ, நீங்கள் என்ன ஸ்வீட் செய்தனீங்கன்னு கொமெண்ட்டுக்கு எழுதுங்கோ. சமாக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட் செய்வினோம். நான் ரசவள்ளிக்கிழங்கு செய்கிறேன். சம்மாக்கள் சிலிக்களி செய்வினோம். எங்கட ஸ்ரீலங்காவில் எங்கட அம்மா மாமி சிலிக்களி செய்தவையா. உங்களோட விட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு போடுங்க. ஓகே, மில்க் விட்டுட்டு ஒரு வித்தியாசம், நல்ல ஒரு வாசம். ரசவள்ளிக்கிழங்குல ஒரு வாசம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். செய்யுங்கோ. இந்த முறை எல்லாம் பொங்கல் எல்லாம் பெறுது. நீங்கள் இப்போ வருஷம் முடிஞ்சுது. இந்தியா நாள் நல்ல மாயில் இருக்கும், அமையட்டும். சந்தோஷமாக ஸ்வீட்டில் முடியுங்கோ. சந்தோஷமாக முடித்து சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருங்கோ. அதுக்கான நெடுகளும் ஸ்வீட் செய்து சாப்பிடாங்க. இனி பொங்கலும் பெறுது. இனி கொஞ்ச நாள் ஸ்வீட்டை குறைச்சி பொங்கலுக்கு ஸ்வீட்டு ஆரம்பிங்க. ஓகே சந்தோஷமாக முடியுங்க. இது முடிஞ்சு சந்தோஷமாக ரசவள்ளிக்கிழங்கு செய்துட்டான். இனி எங்கட அப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. கிழங்கு ரெடி ஆயிட்டுது பாருங்க, அப்படியா இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வந்துட்டு கணக்கான இனிப்பு. நாங்கள் ரசவள்ளிக்கிழங்கு பிடிக்கும், சரி சாப்பிட காசு சின்ன. ஆனால் இந்த முறை என்ன பகுதி தெரியுமா? சில நேரம் ரசவள்ளிக்கிழங்கு இங்கே கிடைக்காது, விலை சரியானது இங்கே கிடைக்காது. இந்த முறை பகுதி என்னென்ன மக்களே, ரசவள்ளிக்கிழங்கு கிடைச்சிட்டு விளையாண்டாலும் தேங்காய் இல்லை. தேங்காய் 2-3 நாளாக விரத்து மில்லப்பட்ட பாடு, அது வாங்காமப்பட்ட பாடு. ஒரு மாதிரி தேங்காயை வாங்கிட்டேன். தேங்காய் வாங்கி சமைச்சாச்சும் நல்லா இருக்கும். புது வருடத்துக்கு நல்ல ஸ்வீட் தான். நீங்கள் சாப்பிடணும். எப்பயும் மணி புது பரிசு புறப்பண்டு ரசவள்ளிக்கிழங்கும் கருணக்கிழங்கும் ஒரே ஃபேமிலி மாதிரி போல என்ன சரியா கிடையாது. இதுவே இருக்கும் சொல்லலாம். நோ மேபி அக்கா அப்படி இருக்கும், ஒரு சாதி தான் எல்லாம் அப்படித்தான். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, சொல்றேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சமாக்க கட்டியாச்சு என்ன அணித்து கட்டி ஆகும் கொஞ்சம் வைக்க வைக்க. நல்லா இருக்கு, சூப்பரா வந்து இஞ்சி பாருங்க, நல்லா வந்திருக்கு, சாமியா வந்து. குட்டிமா சாப்பிட காட்டுங்க குட்டிமா. குட்டிமா நல்லா இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. உங்களுக்கு விரும்பின ஸ்வீட்டுகளை செய்து சாப்பிடுங்கோ. ஓகே, நியூ இயர் ரெண்டு ஃபன்னாக இருங்கோ, நல்லா இருங்கோ. சரி, இந்த நியூ இயர் அணி 2025 பிகினிங் அணி நல்ல காலமெல்லாம் பிறக்கட்டும், எல்லாருக்கும் பிறக்கட்டும். எல்லாரும் everyone happy new year. Yeah, everybody happy new year. சந்தோஷமா இருங்க. பாய். லைக் பண்ணுங்க. சில பேர் இப்போ வீடியோ பார்த்துக்கொண்டு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ண வீடியோக்கு நல்லது பண்ணுங்க. பாய். Happy New Year.